வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் விஜய் துரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கணுன்னா மெரினா விலாக தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உழைப்பாளர் சிலையன்ட்டு தான் நின்றுருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எழிலகம், அப்புறம் வந்து டாய்லெட்ஸ்லாம் இருக்குது ஃப்ரண்ட்லேயே. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை கொத்துற இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பச்சை கொத்துவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸு, முன்னாடியே ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் இருக்கும். நான் எப்போ வந்தாலுமே அந்த ஃப்ரூட்ஸை வந்து விடவே மாட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ருவேன், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்ருவேன். கப்பு 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. ஸோ பானிபூரி கடைகள்லாம் இருக்குது. இந்த டாய்லெட்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறைய பேர் வந்து பச்சை கொத்திட்ருக்காங்க. இப்போ கரும்பு ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ சாப்பிட போகிறேன் மெரினாக்கு போயிட்டு. இதுதான் பச்சை குத்துற இடங்கள். ஸோ எனக்கு விருப்பம் இல்லை, நான் பச்சை குத்த இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா, கார்ஸ்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க.
கடற்கரையாண்ட வந்துட்டேன். ஸோ எஸ்எஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் பண்ண பிரியாணியை வந்து சாப்பிட போகிறேன். ஸோ பாருங்கள், நல்லா டைட்டாக வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டையை வந்து கட் பண்ணிடலாம், இல்லை அப்படியே கவர் பிடிச்சிடலாம். வாயில் கடிச்சிட வேண்டாம். அவ்வளோதான், கவரை பிரிச்சிட்டேன். ஸோ கவர் பிரிச்சா பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டில் கிளியர் வாட்டர் பாட்டிலு, அதுக்கடுத்து இது தக்காளி, இது கத்திரிக்காய் தொக்கு. ஸோ கத்திரிக்காய் தொக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பிரெட் அல்வா. அதுக்கடுத்து என்ன வச்சுருக்காங்க, ரைத்தா. நான் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் தயிர் கச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க, தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து தான் சென்னைக்கு வந்த பிறகு தான் தெரியும் இது பேர் வந்து ரைத்தான்னு சொல்லி. எத்தனை பேருக்கு வந்து ரைத்தா அப்படின்னு சொல்கிறது யாருக்கெல்லாம் வந்து வெளியே வந்த பிறகு தான் இந்த தயிர் பச்சடியோட பேர் வந்து தெரியும், ரைத்தான்ற பேர் தெரியுன்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேட்டு வந்து கொடுத்துருக்காங்க, 2 பிளேட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பாக்ஸு பிரியாணி, எஸ்எஸ் பிரியாணி பாக்ஸ் பிரியாணி. சரி வாங்க ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரில, மண்ணெல்லாம் விழப்போகுது. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு நான் சாப்பிட போகிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் ஓப்பன் பண்ணுற இடம். ஸோ பாக்ஸில் இருந்து இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ பிரியாணி பீசஸ்லாம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு நான் எத்தனை பீஸ் இருந்தது என்ன சொல்லி அப்டேட் பண்ணுறேன், எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ சீக்கிரம் சாப்பிட்ணும், ஏன்னா மணல்லாம் விழும் கடற்கரைன்றதுனால. ஸோ மணல் படாதாவது வந்து சாப்பிட்ணும். ஸோ ஸ்பூன் இருக்கா, ஏதாச்சும் இருக்கான்னு தெரியலையே. ஸ்பூனும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பூன்லாம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்பூன் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ஸ்பூனு, அந்த இது வந்து சொல்லுவாங்களே என்னது, சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிடுவோம், சோம்புலாம் சாப்பிடுவோம்ல, அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது பேக்கிங்கு. ஓகே நண்பர்களே நான் எஸ்எஸ் பிரியாணியில் சாப்பிட்டேன். பிரியாணி வந்து சாப்பிட்ருந்தேன், ஆர்டர் பண்ண பிரியாணியை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிரியாணி இருந்தது. ஏன்னா பார்த்திங்கன்னா பீசஸ் அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே எலும்பாக இருந்தது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு எஸ்எஸ் பிரியாணி. நான் சாப்பிட்ட குவான்டிட்டி ரைஸ் ஓகே, பட் ஆனால் பீசஸ் வந்து எல்லாமே எலும்பாக இருந்தது. ஸோ அன்சாட்டிஸ்ஃபைடு ஃபார் எஸ்எஸ் பிரியாணி. ஸோ பக்கத்துலேயே நாய் இருந்தது, அந்த நாய் வந்து ஜொலுவழு நின்றுட்டு இருந்தது. சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடை வந்து போடுவோம்னு சொல்லி சாப்பாடும் போட்டுட்டேன். ஸோ நாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டம். எல்லா வீடியோக்களுமே நான் இதை சொல்லியிருப்பேன், நாய்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கு நண்பர்களே. புதுசாக என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே நான் வந்து வோடஃபோன் கொடையை வச்சுருக்கிறதுனால பார்த்துட்டு சிம்மு வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ
நான் இது வந்து சிம்மு வாங்கினதுக்காக இந்த கொடை கொடுத்தது. வோடஃபோன் சிம்மு வாங்கும்போது இந்த கொடை வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ எம்என்பி பண்ணிங்க அப்படின்னா வோடஃபோனில் வந்து ஆஃபர்ஸ் அப்பப்போ அந்தந்த ஆஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நாட்கள் வந்து இந்த கொடையை வந்து முன்ன கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வோடஃபோன் வந்து கொடை கொடுக்குறாங்க இல்லையான்னு தெரியல. ஸோ எஸ்எஸ் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணியில் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியை வந்து சாப்பிட்டேன். ஸோ எனக்கு இந்த பிரியாணி இங்கே வச்சு சாப்பிடும்போது எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா பீசஸ் அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே எலும்பாக இருந்தது. ஸோ 2 பீஸ் போடுவாங்க பிரியாணியில் பார்த்தீங்கன்னா. ஒரு பீஸ் வந்து ஓரளவு ஓகேவாக இருந்தது. ரெண்டாவது பீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எலும்பு இருந்தது. பீசஸ் வந்து இல்லை. இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். கடையில் போய் சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். எஸ்எஸ் பிரியாணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பீசஸும் ஓரளவு நல்லாவே வைப்பாங்க. ஸோ இப்போ சாப்பிட்டது பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. பீசஸ்ஸு அந்தளவுக்கு இல்லை. ரைஸ் மட்டும் நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் பிரெட் அல்வா வந்து எஸ்எஸ் பிரியாணியில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து நல்லாவே இருக்கும் பிரெட் அல்வா. ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே ஓரளவு இதாக இருந்தது. அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. பாருங்கள், பகல் டைம் 1 மணி இருக்கும். நல்லா வந்து அவ்வளோ கூட்டம், ஃபுல்லாகவே கூட்டம். நீங்கள் சண்டேன்றதுனால நிறைய கூட்டம். ஸோ வெயிலாக இருக்குன்னு சொல்லி கொடை வச்சுருக்கேன். கடற்கரைகளில் ரொம்ப ஆழம் போக வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் போயிட்டு நிறைய பேரால் வந்து நீந்தி வர முடியல. ஸோ ரெஸ்கியூ டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பாருங்கள், ஸோ கயிறு போட்டு ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ரெஸ்கியூ டீம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப தொலைவு போகாதீங்க தயவுசெய்து. கடற்கரைகளில் உங்களுக்கு நீந்த தெரிஞ்சாலுமே வந்து கடலில் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் ஓரளவு லிமிட்டோடு வந்து நீங்கள் கடற்கரையில் குளிங்க, நீச்சல் அடிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பாருங்கள், ரெஸ்கியூ டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், ரொம்ப தொலைவு இருந்து ஆட்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களால நீந்தி வர முடியல. அங்கேருந்து அவ்வளோ தொலைவு போயிட்டு நீந்தி வர முடியல. ஸோ உயிர் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. கடற்கரைகளில் வரீங்க, குளிக்கிறீங்க, ஏதாவது நீச்சல் அடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உயிர் போனால் திரும்பி வராது. நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி அவங்கள மீட்பாங்க, அவங்கள வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களை வந்து அந்த அளவுக்கு பதபரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லி எல்லாருமே ஓடி வராங்க. நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து இந்த மாதிரி தொலைவான இடங்களுக்கு கடற்கரைகளில் ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. முன்னாடியே இருந்து குளிங்க. ஸோ ஒருத்தர் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. கயிறு போட்டு ஒரு 3 பேர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு சொல்லி பாருங்கள். ரெஸ்கியூ டீம் வந்து உள்ளே போயிட்டு அந்த கயிறு போட்டு அந்த பேண்டு போட்டு ரப்பர் மாதிரி இருக்க ஒரு பேண்டு போட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க.
ஸோ அவங்க ரிலேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க பாருங்கள். உள்ளே போயிட்டு அவங்க ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்க உயிர் பொழைச்சி வருவாங்களா இல்லையா ஒரு பயத்தோடயே இருப்பாங்க. ஸோ அந்த பயம்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம கீழே வெளியே இருந்து நம்ம குளிச்சுட்டு போயிடலாமே, ஏதோ ஒன்று என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. நம்ம ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம கடற்கரையில் நம்ம நீந்தறதோ குளிக்கிறதோ ஏதோ ஒன்று செய்யணும். ஸோ நீச்சல் தெரிஞ்சாலுமே கடலில் வந்து ரொம்ப உள்ளே போயிட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீந்தறதெல்லாம். पानी बैठ नहीं मार रहा है, आधा इधर बैठ जा रहा है, इसी में खींच ले गया। நண்பர்களே, மெரினால ஒரு சோகமான நிகழ்வு தான். ஒருத்தர் வந்து எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாமல் படுத்து கிடக்குறாரு. ஸோ ரெஸ்கியூ பண்ணி எடுத்துருவான்ட்டு கீழே போட்டாங்க. அப்புறம் எந்த ஒரு பேச்சு மூச்சுமே எதுவுமே கிடையாது. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா, என்ன தான் ஆச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தத்துறாங்க இங்கே இந்த இடத்துல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கடற்கரைகளில் மேலோட்டமான இருக்க இடங்களில் மட்டும் நீங்கள் நீச்சல் அடிக்கிறதோ குளிக்கிறதோ ஏதோ ஒன்று செய்யுங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டமாட்டு நீச்சல் அடித்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்து உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடற்கரைகளில் ஜாகிரதையாக பார்த்து வந்து குளிங்க, நீச்சல் அடிங்க, எதோ ஒன்றா பண்ணுங்கள். கடற்கரை விளக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக லாஸ்ட்டாக இருக்குது கடற்கரை விளக்கம். பட்டினப்பாக்கம் ஸ்டேஷன் இது ஸ்டாப்பிங் சொன்னிங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு அங்கே இறங்கிட்டு இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பிங் தான் பட்டினப்பாக்கம். ஸோ இங்கேருந்து மெரினா பீச்லேருந்து பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு வந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கடற்கரை விளக்கம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் மேலேருந்து ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்ம இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இயற்கையோடு வந்து பழகணும். ஸோ அதை வந்து இயற்கையை மீறி போனால் அப்படின்னா ஆபத்து தான் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடலுக்குள்ளே போயிட்டு நீந்தி அவர் வந்து பேச்சு சொல்லாமே வந்து ரெஸ்கியூ டீம் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவர் என்ன ஆனார் என்னான்னு தெரியல. ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மெரினாவில் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் வாங்கியிருக்கேன். 100 ரூபா கூலிங் கிளாஸு. ஸோ எந்த கண்ணாடி எடுத்தாலும் 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரினாவில் லாஸ்ட்டாக போகிற
எண்டில் வந்து இந்த கடை இருக்குது. ஸோ எந்த கண்ணாடி எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கண்ணாடி வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. சன் கிளாஸஸ், நார்மல் கிளாஸஸ் 100 ருபீஸ் கிடைக்குது. நண்பா இங்கே பாருங்கள், 0 இஸ் குட்னு சொல்லி ஒரு பதாகை கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆக்சிடென்ட் டேன்னு சொல்லி ஆகஸ்ட் 26ஆம் தேதி வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக வந்து இந்த போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி இந்த ரீல் வந்து எத்தனை பேருக்கு வந்து ரீச் ஆகுதோ, நிறைய பேருக்கு எந்த ரீல் ரீச் ஆகுதோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறது தான் வந்து சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ரீல் வந்து ரீச் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சிக்னல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் வந்து காரில் போகும்போது சீட் பெல்ட்டு போட்டுப்போங்க. வண்டியில் போனீங்க, பைக்கில் போனீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ எல்லோரும் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாருன்னா குறுக்கில் வந்தால் அவங்களுக்கு வழி விட்டு நீங்கள் அடுத்ததாக வந்து போங்க. தயவுசெய்து எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க நண்பர்களே. நன்றி.